ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு இந்த பஜ்ஜி பண்ணியிருக்கிறேன். பஜ்ஜி வந்து நிறைய பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். அப்பளத்தில், பன்னில், அப்புறமா வெங்காயத்தில், எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான். வாழைக்காயில் பண்ணுற பஜ்ஜி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து டீ காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு, அப்புறமா தேங்காய் சட்னியோட செம்ம காம்போவாக இருக்கும். இப்போ நம்ம டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு தோன்றது பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் பஜ்ஜி தாங்க. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் இப்போ நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ளீஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அதுலேயும் ஃபாலோ பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய், நல்லா திரண்ட வாழைக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 நாள் 3 நாள் வாங்கினதை பயன்படுத்த வேண்டாம். அது வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வாங்கி அப்போவே நீங்கள் பஜ்ஜி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருக்கிற அந்த கெட்டியான காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து இதை வந்து சீவிக்க போகிறேன். மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் ஸ்கின்னு வந்து லைட்டாக தான் சீவணும், ரொம்ப ஆழமாக சீவ வேண்டாம். லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால நம்ம வந்து சீவி எடுக்கிறோம். சீவி எடுத்துகிட்டு போட்டோம்னா தான் பஜ்ஜி நல்லா வரும். இதே மாதிரி நம்ம 2ஐயும் சீவி எடுத்துட்டு சீவ ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2மே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதை சீவறதுக்கு காய் துருவுறதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. எங்கிட்ட அந்த காய் துருவுறது இல்லை, அதனால நான் வந்து இதுக்குன்னு ஒரு சாப்பரை வந்து வச்சுருக்கேன். அதில் இந்த பிளேடு வந்துருக்குது, அதனால வெஜிடபிள் கட்டரில் இந்த பிளேடு எனக்கு வந்துருக்குது. நான் இதில் வந்து சாப் பண்ணிட்டு போகிறேன். இதில் சாப் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்தது அப்படின்னா வாழைக்காய் சாப்பிட்றப்ப காய் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா, லைட்டாக மெல்லிஸாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதில் சீவி இருக்கேன், சூப்பராக வந்திருக்கு, நல்லா மெல்லிஸாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, திக்னஸ் வந்து ரொம்பவே மெல்லிஸாக தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம 2 காயும் துருவி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில பேர் வந்து துருவி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க, பட் அப்படிலாம் தேவையில்லைங்க, போட வேண்டாம். தண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். மாவு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக கலந்து வச்சுருப்போம், தண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும், அப்படி செய்ய வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் கப் மெஷர்மெண்ட் அண்டு கிராம்லேயும் சொல்கிறேன், 2லேயுமே நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். கிராமில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறமா கப்பில் வந்து 1/3 கப் அளவுக்கு அரிசி மாவு. அதே மாதிரி கிராமில் சொல்லணும்னா 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க, அதிகம் வேண்டாம், 1 பிஞ்ச் போட்டால் போதும். நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்காக போடுறோம். அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்துதான் இதில் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் திக்கான பேட்டரை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நல்லா ரெட்டிஷாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கூட நல்ல கலர் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பேட்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா வாழைக்காயில் ஒட்டாது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஸை எடுத்து இதில் அப்படியே டிப் பண்ணி ஆயிலில் போட்டுற வேண்டியதுதான். ரொம்ப திக்கான லேயராக இருக்கக்கூடாது, அப்போ பார்த்தா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு பீஸாக உள்ளே போட்டுற வேண்டியதான். ஆயில் சூடாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் போட்டோன்னே டக்குன்னு மேலே எழும்பி ரைஸ் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பாட்டம்லேயே நின்றுது அப்படின்னா. ஸோ ஓரளவுக்கு மீடியம் டு ஹையில் வச்சு ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு போடுங்க. திருப்பி திருப்பி விடுங்க நல்லா, 2 பக்கமும் ஓரளவுக்கு கோல்டன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப ஆயில் சூடாக இருந்தது அப்படின்னா போட்டோன்னே ஒரு சைடு பார்த்திங்கன்னா கரிஞ்சிரும், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஆயிலோட ஹீட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 பேட்ச் போட்டுட்டேன், போட்டதுக்கப்புறமா இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூப்பராக நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க.
கடையில் வாங்குகிற மிக்ஸை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம காரமெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கடையில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ வயிற்றுக்கு அது நல்லது கிடையாது. நம்மளா இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக யம்மியான இந்த பஜ்ஜியை ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. புசு புசுன்னு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.